Welcome viewers and students. This is correlative conjunctions. In previous sessions, you learned coordinating conjunctions and subordinating conjunctions. Now we are going to learn about correlative conjunctions. Okay. Here I give some examples. இங்க 7 சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 7 சென்டென்ஸ் இருக்கிற பாருங்க இந்த சவுப்பு எழுத்தில் இருக்கிற அந்த வேர்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்க. இந்த வேர்ட்ஸை பாருங்க. இந்த கார்லேட்டிவ் கன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிகினிங் எண்டிங், அதாவது பிகினிங் ஆரம்பத்தில் இருக்கிற வேர்ட்ஸுங்க, அப்புறம் எண்டிங் வேர்ட்ஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க, பேரலாக கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 பாருங்க, நான் வந்து அந்த சிவப்பு படிக்கிற பாருங்க, சிவப்பு வேர்ட்ஸ் படிக்கிற பாருங்க. நம்பர் 1 நோ சூனர் தேன், நோ சூனர் தேன். இதுக்கு விளக்கம் அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். செகண்ட் நாட் ஒன்லி பட் ஆல்சோ, நாட் ஒன்லி பட் ஆல்சோ. தேர்ட் பாருங்க நெய்தர் நார். ஃபோர்த்து ஐதர் ஆர். ஃபிஃப்த்து ஸ்கேர்ஸ்லி வென். சிக்ஸ்த்து போத் அண்ட். செவன்த்து சச் தட். இப்போ இதெல்லாம் வந்து இதுதான் கார்லேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க இந்த மாதிரி வரல. இப்போ வந்து உதாரணம் பார்த்தோம்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் வேர்டு அண்டு, ஆர், ஃபார், ஸோ, பட் பார்த்தீங்க. அதே சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் பார்த்தீங்க வென், தோ, அல்தோ, சின்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இந்த கார்லேட்டிவ் கன்ஜெக்ஷன் அப்படின்றது போத் இரண்டு வேர்ட்ஸாகவோ இரண்டு ஃப்ரேஷாகவும் இருக்கும். இது நம்ம வந்து டெஃபினிஷன் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கார்லேட்டிவ் கன்ஜெக்ஷனுடைய டெஃபினிஷன் பார்ப்போம். A correlative conjunction is a phrase or pair of joining words. இது ஃப்ரேஸாக இருக்கலாம் அல்லது ஜாயினிங் வேர்ட்ஸாக இருக்கலாம். அது என்ன செய்யும்? that connects two words. இரண்டு வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணும். ஃப்ரேசஸ், இரண்டு ஃப்ரேசஸை கனெக்ட் பண்ணும். ஆர் கிளாஸஸ், அல்லது இரண்டு கிளாஸஸை கனெக்ட் பண்ணும். that are balanced together. ஒன்னோட ஒன்று பேலன்ஸாக இருக்கும். and hold an equal value. ரெண்டு ஈக்குவல் வேல்யூவாக இருக்கும். ஆர் correlate with one another. ஒன்று correlateஆக இருக்கும். correlate, relate and correlate. ஆப்ரேட்டிவ், கோஆப்ரேட்டிவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனால ஒன்னோட ஒன்று கோஆப்ரேட்டிவாக இருக்கிறது தான் இந்த வேர்ட்ஸுடைய தன்மை. தீஸ் கன்ஜெக்ஷன்ஸ் பேர்ஸ், இதனுடைய பேர்ஸ் ஜோடிகள், as they are sometimes known, என்ன நமக்கு தெரியும், நமக்கு ஆர் யூஸ்டு காமன்லி இன் எவ்ரிடே கம்யூனிகேஷன். நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அதை டெய்லி லைஃப் சுச்சுவேஷன் ஈஸியாக பயன்படுத்தலாம். when working with the correlative conjunctions, அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கும் பொழுது they are three important rules to remember. இதில் 3 வகையான ரூல்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் 1 பாருங்க, ensuring verb agreement. verb agreement கன்கார்டுன்னு சொல்லுவோம். கன்கார்டு வெர்புக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் இருக்க அக்ரிமெண்ட் நம்ம முதல்ல பார்க்குறோம். நம்பர் 2 பாருங்க, ensuring pronoun agreement. இதில் என்ன ப்ரொனவுன் வரும் அப்படின்றத நம்ம அக்ரிமெண்ட் இருக்கு. அப்புறம் வந்து ensuring parallel structure, கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத 3க்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் என்ன செய்யணும், கவனம் செலுத்தணும். இதை பற்றி நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். நவ் நம்பர் 1, ensuring verb agreement with correlative conjunctions. இதில் பாருங்க எப்படின்னு, இதில் 3 வகையாக கொடுத்துருக்கோம். join two singular subjects with a singular verb. நம்ம வந்து ஸ்பெல்லிங் ரூல்ஸ் சொல்லுவோம், அல்லது வந்து கன்கார்டுன்னு சொல்லுவோம். இதை நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுவே நமக்கு ஒத்துரும். நம்மளுடைய பாடப்புத்தகத்தில் இருக்கிற 6th லெசனில் 6th யூனிட்ல இருக்கிற இந்த கிராமர் ஐட்டம் இங்கே நம்ம காட்டும். ஐதர் மை ஃபாதர் ஆர் மை மதர் இஸ் கம்மிங் டு see me tomorrow. இங்கே பாருங்க, ஐதர் மை ஃபாதர் இருக்கு, மை மதர் இருக்கு, ரெண்டு இருக்கு. ஆனாலும் ரெண்டும் ஐதர் வந்தது அப்படின்னா இங்கே ஈஸ் அப்படின்ற சிங்குலர் வெர்பு தான் வரும், ஆர் வராது. ஓகே, ஆர்னா என்னது, ஏஆர்இ, அது வராது. செகண்ட் பாருங்க, the verb agrees with the subject closest to it. ஓகே, எதோட க்ளோசஸ் இருக்கு பாருங்க, இந்த verb agrees with the subject closest to it. வெர்போட பக்கமா இருக்கு இல்லையா, அந்த வெர்புக்கு பக்கம் என்ன இருக்கோ அதனுடைய வெர்பு தான் வரும். புரியுதா? இந்த verb agrees with the subject closest to it. எங்க வெர்பு இருக்கோ அது பக்கமா இருக்கிற சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்டுடைய வெர்பு மாறி வரும். பாருங்க, either the student or their parents. இப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன, ஸ்டூடெண்ட் சிங்குலர். ரெண்டாவது சப்ஜெக்ட் என்ன, பேரண்ட்ஸ் ப்ளூரல். அப்போ ஸ்டூடெண்ட்ன்றது சிங்குலர், பேரண்ட்ஸ் அப்படின்றது ப்ளூரல். அப்போ இங்க ஸ்டூடெண்ட் எடுத்தோம்னா ஈஸ் வரும் அல்லது வாஸ் வரும். பேரண்ட்ஸ்ன்றது ப்ளூரல் தானே, அப்போ என்ன வரும், வேர் வரும். அப்போ எங்க வெர்ப் இருக்கோ அந்த வெர்புக்கு பக்கமா இருக்கிற அந்த சப்ஜெக்டுடைய வெர்பு தான் எடுத்து போடுறோம். அப்போ வேர்.
அப்போ either the student or the parents were expected to pick up supplies for the project. அதே இது பாருங்க, neither I nor you were. இங்கே ஏன் வேறு வருது? யூக்கு என்ன அக்ரிமெண்ட் என்ன வேறு தான் வரும். சப்போஸ் மாற்றி மாற்றி படிச்சிங்க அப்படின்னா neither you nor ஐனா வாஸ் வரும். ஐ வாஸ் என்ன வரும்? ஐ வாஸ் வரும். இங்கே ஐ யூ வரதுனால யூ பக்கமாக இருக்கிற வேர் நம்ம எடுத்துக்கிறோம். neither I nor you were present at the meeting. ஓகே, சி பாருங்க, join a singular subject and a plural subject. ஒன்று சிங்குலர் ஒன்று plural அப்படின்னா with the verb form used for the subject closest to the verb. ஒன்று சிங்குலர் ஒன்று வெர்ப் அப்படின்னா வெர்புக்கு, அதாவது நம்ம வெர்ப் எங்கே போடுறோமோ அந்த பக்கமாக என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதனுடைய வெர்ப் எடுத்துக்கிறோம். பாருங்க, both the captain and the soldiers. both the captain and the soldiers. ஓகே, run 2 miles every day. இப்போ ரன் அப்படின்றது என்ன என்ன வருங்க? ப்ரெசன்ட் ஃபார்ம் எடுத்திருக்காங்க. ப்ரெசன்ட் ஃபார்மில் ரன் வந்து அவருடைய ரன்ஸ் அப்படின்னு வராது, ரன் தான் வரும். In this example, the plural word soldier is closest to the verb. So, the plural verb run must be used. இதே மாறுதுன்னு பார்த்துங்களேன், சேஞ்ச் ஆகி வந்தா both the soldiers and the captain அப்படின்னா என்ன வரும்? ரன்ஸ்ன்னு வரணும், ரன்ஸ். ஏன்னா கேப்டன் சிங்கிள் இல்லையா, அதனால வெர்ப பக்கம் என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்டுக்கு உரிய வெர்ப் தான் போடணும், ரன்ஸ்னு வரணும். இந்த கேப்டனும் சோல்ஜரும் மாறி இருந்தா சோல்ஜர்ஸ் இருக்கிறனால ரன் வருது, அதே இடத்துல கேப்டன் இருந்தால் ரன்ஸ்ன்னு வரணும், ரன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ இது வந்து ஸ்பெல்லிங் ரூல்ஸை மட்டும் இல்லாமல் கன்கார்டுன்னு சொல்லுவோம், நாம சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டு இதையும் நம்ம பார்த்துக்கணும். சரி, இன்னொன்று என்ன, ரெண்டுமே வந்தா, அதாவது பார்த்தோம்னா முதல் கோரிலேட்டிங் கன்ஜெக்ஷன் ஃபர்ஸ்ட் வேர்டுக்கும் செகண்ட் வேர்டுக்கும் ரெண்டுமே வந்து இருக்க சப்ஜெக்ட் வந்து ரெண்டுமே சிங்குலர் வந்தால் சிங்குலர், ரெண்டுமே புளூரல் வந்தால் புளூரல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டுமே புளூரல் வந்தால் என்ன செய்யும், ரெண்டுமே நம்ம போடுற வெர்ப் வந்து புளூரலுக்கு என்ன சப்ஜெக்டோ அந்த வெர்ப் போடுறோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் போவோமா? செகண்ட் பாருங்க, ensuring pronoun agreement with the correlative conjunction. என்ன pronoun பாருங்க, when two pronouns, இது நம்ம antecedents சொல்லுவோம், antecedents are used with their correlative conjunctions, the rules follow a similar pattern to verb agreement. இதே தான் நம்ம என்ன verb agreement என்னோ அதே தான். பாருங்க, singular pronouns use singular pronouns. பாருங்க, both சுந்தர் and சாம், சுந்தர் and சாம் கொடுத்துருக்காங்க. சுந்தர் and சாம் completed his part of the project. அப்போ சுந்தர்ன்றதும் ஒரு மேல், சாம்ன்றதும் ஒரு மேல், அதனால அந்த மேலுக்குரிய என்ன போகிறோம், ஹிஸ்ன்றது என்னது, என்ன ப்ரனவுன் அது, பொசசிவ் ப்ரனவுன். இப்போ பொசசிவ் ப்ரனவுன் அங்கே போடுறோம் நம்ம. ஓகே, அடுத்து பாருங்க, ப்ளூரல் ப்ரனவுன்ஸ் யூஸ் ப்ளூரல் நவுன்ஸ். பாருங்க, either doctors or the nurses. டாக்டர்ஸ்ன்றதும் ப்ளூரல், நர்சஸ்ன்றதும் ப்ளூரல். அப்போ either doctors or the nurses will visit their. theirன்றது என்னது, அதுவும் ப்ளூரல் adjectives, adjective pronoun, possessive pronoun. ஓகேவா? அப்போ either doctors or the nurses will visit their patients at least once a day. ஓகே, சி பாருங்க, when both a singular and plural pronouns are used, the pronoun is based on the second or the closest to the pronoun. எதுக்கு பக்கமா இருக்கோ அதான். நான் பாருங்க, not only the painting அப்படின்றது சிங்குலர், ஓகே, பட் ஆல்சோ the sculptures, இது plural. ஓகேவா? அப்போ ஷோ தேர்ன்றது சிங்குலரா ப்ளூரலா, தேர்ன்றது சிங்குலரா ப்ளூரலா, ப்ளூரல். ஏன் அங்கே ப்ளூரல் வரணும், இதுக்கு பக்கமா என்ன இருக்கு, இந்த ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கிறதுனால தான் ப்ளூரல் வருது. யூனிக் ஸ்டைல் வென் புட் ஆன் டிஸ்பிளே, இதையே மாற்றி வந்த அப்படின்னு பாருங்க, நாட் ஓன்லி த ஸ்கல்ப்சர்ஸ் பட் ஆல்சோ பெயிண்டிங் அப்படி வந்ததுன்னா அங்கே என்ன வரும், தெர் வந்து ப்ளூரல் அப்படின்னா அதோட சிங்குலர் என்ன, இட்ஸ் ஒரு ஐடிஎஸ், இட்ஸ் யூனிக் ஸ்டைல் when put on display. அப்போ எந்த வெர்பை குறிப்பிடுறோமோ, எந்த ப்ரொனவுனை குறிப்பிடுறோமோ, ஆன்டிசிடென்ட்ஸ் குறிப்பிடுறோமோ, அது க்ளோசஸ்டாக என்ன இருக்கோ அதை வச்சு தான் மாறி வரும். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம கிராமட்டிக்கலாக அல்லது வந்து ப்ரௌன் என்ன அக்ரிமெண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த கன்கார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம எழுதும்போது அதையும் நம்ம யூஸ் யோசனை பண்ணணும். ரெண்டுமே வந்து சிங்குலர் இல்லாமல் ரெண்டுமே ப்ளூரலாக வந்ததுன்னா அங்கே என்ன வரும், அங்கே ப்ளூரல் ப்ரொனவுன் போட்டுக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்ப்போமா? Students, this is third rule, ensuring parallel structure with the correlative conjunctions.
when using correlative conjunctions, it is important that என்ன முக்கியம் அப்படின்னா the items or ideas concept being connected follow the same grammatical structure. எப்படின்னா இப்போ வந்து நம்ம அந்த கன்ஜெக்ஷன் அப்படின்றது கார்லேட்டிவ் கன்ஜெக்ஷனுக்கு ரெண்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் கார்லேட்டிவ், செகண்ட் கார்லேட்டிவ் ரெண்டு இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் கார்லேட்டிவ் வரக்கூடிய அந்த கான்செப்டும் செகண்ட் இருக்கிற கார்லேட்டிவ் வர கான்செப்டுடைய கிராமட்டிக்கல் ஐட்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலாக இருக்கணும், மாறி இருக்கக்கூடாது. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் கால்டு parallel structure. Parallel structure adds clarity to your writing, making it easier to follow. இப்போ என்ன பார்க்குறோம், நாட் parallel எப்படி தவறாக இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல my sister not only likes to sing a song but also draw pictures. இதில் பாருங்க, this example is not parallel because the first conjunction in the pair is followed by a verb. முதல்ல இருக்கிற நாட் ஓன்லி அப்படின்றது அதுக்கு பின்னாடி லைக்ஸ்னு வருது. லைக்ஸ்ன்றது ஏன் லைக்ஸ் வரணும், ஏன் சேர்ந்து வரணும், மை சிஸ்டர் தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால வரக்கூடிய வேர்போட சேர்ந்து வருது. அதே செகண்ட் பாருங்க, the second conjunction is followed by a prepositional phrase, draw pictures. draw அப்படின்றது இங்கே வெர்பா இல்லை. ஓகே, இப்போ sing a song அப்படின்றது to sing a song இருக்கு இல்லையா, to sing a songன்ற ஒரு phrase, draw picturesன்ற ஒரு phrase. அப்போ அந்த இடத்துல முதல் சென்டென்ஸ்ல வந்து வெர்பாவும் ரெண்டாவது வந்து draw picturesன்றது prepositional phrase வரதுனால இது தவறு. எப்படி பேரலா வரும் பாருங்க, my sister not only likes to sing a song but she also likes draw pictures. என்ன போட்டிருக்கோம் நம்ம, but she also likes draw pictures. இங்கேயும் like to sing a song இருக்கு, அங்கேயும் likes draw pictures இருக்கு. அப்போ ரெண்டுமே வெர்புல ஆரம்பிக்கிறதுனால இது சரியா இருக்கும். ஸோ the example is parallel because both conjunctions are followed by a verb separating the conjunction but also to include the subject she is an acceptable way to use this conjunction. இதை வேற மாதிரி இப்படி சொல்லலாம் பாருங்க, my sister likes not only to sing a song but also to draw pictures. இப்போ பாருங்க ரெண்டுமே ஃப்ரேஸ் ஆயிடுச்சா, to sing a song அப்படின்றது ஃப்ரேஸ், to draw pictures ஃப்ரேஸ் ஆயிடுச்சா. அப்போ லைக்ஸ் எங்கே போயிடுச்சு, லைக்ஸ் வெர்ப் வந்து சப்ஜெக்ட் பக்கமாக போயிடுச்சு. என்ன சப்ஜெக்ட், மை சிஸ்டர். அப்போ மை சிஸ்டர் லைக்ஸ் நாட் ஓன்லி டு சிங் ஏ சாங் பட் ஆல்சோ டு ட்ரா பிக்சர்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி வந்து நான் இந்த நாட் ஓன்லி பட் ஆல்சோ மட்டுமே இல்லை, நோ சூனர் தேன், சச், தட், இந்த மாதிரி வந்து கரெக்டான சரியான நம்ம வந்து போடணும். ஓகேவா, திஸ் எக்ஸாம்பிள் இஸ் ஸ்லைட்லி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள். ஓகே, பை மூவிங் வித் த verb likes before the first correlative conjunction, a second subject does not need to be ordered. தேவையில்லை, இப்போ லைக்ஸ் போட வேண்டியதில்லை. and both conjunctions can be followed by prepositional phrases. ரெண்டுமே பாருங்க phrase வந்திருக்கு பாருங்க, என்ன phrase வந்திருக்கு, இங்க to sing a song வந்திருக்கு, இங்க to draw pictures வந்திருக்கு இல்லையா, to create a parallel structure. இப்போ இந்த கிராமட்டிக்கல் நம்ம பார்க்கணும். இப்போ 3 ரூல்ஸ் பார்த்தோம். ஒன்று என்னது வெர்ப் அக்ரிமெண்ட், ரெண்டாவது ப்ரொனவுனுக்கு என்ன ஆன்டிசிடென்ட்ஸ் வரும்ன்றது, மூணாவது கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் என்ன வரும் அப்படின்றது பார்த்தோம். இது மூணு நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது கவனமாக கவனிக்கணும். ஓகேவா, என்ன நம்ம வந்து எக்ஸாம் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுறது முக்கியம் இல்லை, இதனுடைய பேசிக் புரிஞ்சுட்டு தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஃபுல்லி கார்லேட்டிவ் கன்ஜெக்ஷன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். எத்தனை எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அந்த கார்லேட்டிவ் கன்ஜெக்ஷனுக்கு வந்து நம்முடைய 10th எக்ஸாமுக்கு என்ன பேட்டர்ன் கேட்குறாங்க, அந்த பேட்டர்ன் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோமா. ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 14. இப்போ ஒரு 14 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இதுலேயும் வந்து 7+7, இந்த ஸ்லைடில் 7, அடுத்த ஸ்லைட்லையும் 7 கொடுத்துருக்கேன். பாருங்க, சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் லிங்கர் ஃப்ரம் த கிவன் 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ். என்னன்னு பாருங்க, இப்போ நம்ம வந்து கொடுக்கப்பட்டிருக்க அந்த கார்லேட்டிவ் கன்ஜெக்ஷன்ல ரெண்டு பகுதி இருக்கு சொன்னோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் கன்ஜெக்ஷன், செகண்ட் கன்ஜெக்ஷன். இந்த ஃபர்ஸ்ட் கன்ஜெக்ஷனோ செகண்ட் கன்ஜெக்ஷன்ல ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒன்று நீங்கள் கண்டுபிடிக்கணும். நம்பர் 1 பாருங்க, மை பிரதர் லைக்ஸ் டேஷ் டு பிளே வீடியோ கேம்ஸ் பட் ஆல்சோ டு வாட்ச் மூவிஸ். இங்கே பட் ஆல்சோ கொடுத்துருக்காங்களா, இப்போ பட் ஆல்சோ வந்து அங்கே என்ன வரும், நீங்கள் எக்ஸாம்பிள் பாருங்க, திங்க் பண்ணி பாருங்க, யூ ஆர் ஈஸி டு ஃபைண்ட் த ஆன்சர். ஓகே, செகண்ட் பாருங்க, ஐ வாண்ட் டேஷ் டு டேஷ் த ஐஸ்கிரீம் ஆர் த சாக்லேட் கேக். ஆர் வந்திருக்கா, அப்போ ஆர் வந்து என்ன வரும். தேர்ட் பாருங்க, வீல் ஹேவ் போத் த கார் டேஷ் த பைக். போத் வந்திருக்கு, போத் ஃபர்ஸ்ட் கன்ஜெக்ஷன், செகண்ட் கன்ஜெக்ஷன் என்ன வரும், கோ டு த எக்ஸாம்பிள்ஸ். ஃபோர்த்து பாருங்க, ஐ டிட் நோ வெதர் யூ வாண்ட் டு த காஃபி டேஷ் டீ. வெதர் கொடுத்துருக்குங்க, இது புதுசாக இருக்கு, வெதர் வந்திருக்கு, இருந்தாலும் நீங்கள் போட்டு பாருங்க. ஃபிஃப்த்து பாருங்க, ஹி வாண்ட்ஸ் டேஷ் சப்பாத்தி ஆர் சப்பாத்தி நார் பூரி. நார் வந்திருக்காங்க, அப்போ நார் வந்து என்ன வரும் அப்படின்றது நீங்களே சிந்திக்கலாமே. சிக்ஸ்த்து பாருங்க, காமேஷ் நாட் ஓன்லி டேக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் டேஷ் வாட்சஸ் டெலிவிஷன். பார்த்தீங்களா. செவன்த்து பாருங்க, ஷீ இஸ் டேஷ் இன்டெலிஜென்ட்
அண்ட் பியூட்டிஃபுல். அண்டு அந்த இருக்கு, அங்கே என்ன வரும்? ஓகே, யூ திங்க் யுவர் செல்ஃப். ஸோ ஃபைண்ட் த ஆன்சர்ஸ். ஹியர் another 7 sentences are there. Another 7 sentences. நம்ம 8 பாருங்க. 8. No sooner had I put my umbrella away dash it started raining. புரியுதா? நான் படிச்சு மட்டும் காமினா படிச்சு மட்டும் பார்த்துறேன், நீங்களே ஆன்சர் பண்ணிக்கலாம். Neither my mother dash my father went to university. Either Suman dash the girls are going to prepare dinner tonight. Dash had he thought of eating ice cream when my mother bought one for me. It was dash hot day that nobody could do any work. Scarcely had I entered the room dash I saw a snake. Okay, it was such interesting story dash I read it in one sitting. Last 15th பாருங்க. Dash had I received her call then I left for her place. இப்போ இந்த கன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கன்ஜெக்ஷன், செகண்ட் கன்ஜெக்ஷன் இதை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கா செகண்ட் கொடுத்துருக்கான்னு பார்த்து என்ன சரியான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த ஆன்சருக்கு ஈஸி, ஒன்றும் ஸ்டஃபாக இல்லை. இந்த ஆன்சர் கண்டுபிடிச்ச பின்னாடி எனக்கு இதை எழுதி எனக்கு குரூப்பில் அனுப்புங்க, கண்டிப்பாக அனுப்பணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நம்ம 3 கன்ஜெக்ஷன் பார்த்தோம். என்னது? கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன், சபார்டினேட்டிவ் கன்ஜெக்ஷன் அண்டு கார்லேட்டிங் கன்ஜெக்ஷன். இந்த 3 கலந்து மிக்ஸ் பண்ணி அடுத்த வீடியோ நம்ம போடுவோம். நம்ம இது 3 கலந்தா நீங்கள் வந்து என்ன செய்யணும், எப்போ நம்ம எக்ஸாம் எப்படி கேட்பாங்க, எல்லாமே சேர்ந்தா வரும். லிங்கர் அப்படின்றது, கன்ஜெக்ஷன் அப்படின்றது 3 கலந்து தான் நமக்கு வரும். 3 கலந்து ஒரு மாடல் வரும். இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம 3 சேர்ந்து உங்களுக்கு நான் எக்ஸசைஸ் கொடுக்குறேன், நீங்கள் போட்டு பழகலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒன்று ஞாபகம் வச்சிங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் தான் முடியும். இந்த கன்ஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒன்று மீனிங் புரியணும், 2வது ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? சும்மாலாம் பார்த்தா தெரியாது. எந்தளவு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.